கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல ஒரு அற்புதமான திக்ரை பார்க்க போறோம். இதுவரை நம்ம எத்தனையோ திக்ர்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஆனா பெரும்பாலானவர்கள் ஓதாத, கேள்விப்படாத திக்ராக இது இருக்குது. இந்த திக்ரை நம்ம ஒரு முறை ஓதுவதே பாத்தீங்கன்னா, இந்த திக்ரை நம்ம எத்தனை முறை ஓதணும்னு கேட்டாவே உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இதை ஒரு நாளைக்கு நீங்க ஒரு தடவை ஓதினால் போதும். திக்ரு அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம பல முறை ஓதக்கூடிய பழக்கம் இருக்கும். அதாவது நம்ம சுபஹானல்லாஹ் திக்ரெல்லாம் ஓதுவோம் தொழுகைக்கு பின்னாடி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அதையெல்லாம் பத்தி பார்க்கும்போது 33 முறை ஓதணும், 99 முறை ஓதணும், குறைந்தது என்ன பண்ணணும், 10 முறையாவது ஓதணும், 5 நேர தொழுகைக்கு பிறகு ஓதணும், காலையும் மாலையும் ஓதணும். இந்த மாதிரி திக்ருகளை பத்தி பார்க்கும்போது அதிகமான எண்ணிக்கையில தான் வரும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி எடுத்துட்டா கூட 100 முறை ஓதணும்லாம் வரும். ஆனா இந்த திக்ரு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதினால் போதும். அதனுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? ஒரு மனிதன் 24 மணி நேரமும், அதாவது காலையிலையும் மாலையிலையும் இரவும், ஒரு நாளுடைய ஒட்டுமொத்த நேரமும் அல்லாஹுவை நினைத்து மட்டுமே செலவு செய்த நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். சுபஹானல்லாஹ். நம்ம எத்தனையோ திக்ரை ஓதுறோம், ஓதாம கிடையாது, எல்லாரும் ஓதிக்கொண்டுதான் இருக்கோம். ஒரு 10 நிமிஷமாவது தொழுகைக்கு பிறகு ஓதுவோம், காலையும் மாலை ஓதுவோம். ஆனா இதை ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதுவதே 24 மணி நேரமுமே அல்லாஹுவை திக்ரு செய்த நன்மை கிடைக்குதுன்னா, அப்ப இந்த திக்ருக்கு நம்ம எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த உலக வாழ்க்கைங்கிறது தற்காலிகம் தான், நமக்கு மறுமை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அதற்காக நம்ம நன்மை சேர்க்கணும் அப்படின்னு நமக்கும் தெரியும், நம்மளும் சேர்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா எவ்வளவு சேர்க்க முடியும்? ஏன்னா உலக வேலைகள் இருக்குது, நமக்கு உலகத்துல நிறைய கடமைகள் இருக்கு. நமக்கு தெரியும் மறுமையில நன்மைதான் பலன் தரும், அதுதான் நாளைக்கு நமக்கு சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து தரும்ட்டு. அதுக்காக நம்ம ஒரு நாளுடைய 24 மணி நேரமும் குர்ஆன் ஓதிட்டே இருக்க முடியுதா? நஃபிலான தொழுகைகள் தொழுதுட்டே இருக்க முடியுதா? அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தது நோன்பு, நம்மளால நோன்பு வச்சுட்டே இருக்க முடியுதா? அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நம்ம உலகத்துக்காகவும் வாழ்ந்தாக வேண்டியது இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செய்யணும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான அமல்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறேன். சில சமயம் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், அந்த வீடியோ அந்த அன்னைக்கு ரெக்கமெண்டே ஆகாது. அதற்கு காரணம் பார்த்தா நம்ம சைடோ இல்ல உங்க சைடோ எதுவும் இருக்காது. யூடியூப் தரப்புல இருந்து சில சமயம் என்ன பண்ணாது, ஒவ்வொரு நாளைக்கு வீடியோவே காட்டாது, அந்த அன்னைக்கு வீடியோவே போகாது. அந்த மாதிரி ஒரு நாள் இந்த வீடியோ போட்டப்ப சுத்தமாவே காட்டவே இல்லை, நிறைய பேர்த்திட்ட போய் சேரவே இல்லை. இவ்வளவு நன்மையான விஷயத்த நம்ம போட்டும் கூட அது போகலையே அப்படிங்கக்கூடிய வருத்தம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அவர்களுக்கு சொல்லணும். இன்னைக்காவது அது மற்றவங்கள்ட்ட போய் சேரட்டும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஒரு லைக் கொடுங்க, இன்ஷா அல்லாஹ் அதன் காரணமா கூட மற்றவங்களுக்கு காட்டட்டும். அதே போல உங்களை சேர்ந்தவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணி வைங்க. மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது அல்லாஹ் விரும்புகிறான்னா நம்ம தீனுடைய விஷயத்துல அந்த உதவியை செய்துட்டு போகணும். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கத்துக் கொடுத்துட்டு நானே இல்லாட்டினாலும் அதை நீங்க ஓதக்கூடிய காலமெல்லாம் எனக்கு அல்லாஹும் அதுல இருந்து ஒரு நன்மையை கொடுப்பான், உங்களுடைய நன்மையும் குறைக்க மாட்டான். அதே மாதிரி நீங்க யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்களோ அவர்கள் என்னைக்கெல்லாம் ஓதுறாங்களோ அப்ப உங்களுக்கு நன்மை கொண்டே இருக்கும். கபூர்ல இருக்கவங்களுக்கு கூட சதக்கத்துல் ஜாரியாவாக அவர்கள் செய்து வைத்துட்டு போன நன்மைங்கிறது இருக்கும். சதக்காங்கிறது நம்ம ஒரு நொடி கொடுக்குறோம், அது ஒரு நொடியோட பயனடைந்துறாங்க, அவ்வளவுதான். ஒருத்தவங்களுக்கு ரூபா கொடுக்குறோம், அவங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்றாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. அதே சதக்கத்துல் ஜாரியானா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒண்ணு கொடுக்குறோம், அது முடிவு பெறாம தொடர்ந்து போய்கொண்டே இருக்குதுன்னா அதுதான் சதக்கத்துல் ஜாரியா. அதுல சிறந்தது இபாதத்தாக இருக்கு. நீங்க மத்தவங்களுக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக உங்களுக்கு தெரிந்த நன்மையான விஷயங்களை எத்தி வைங்க. இன்னும் இந்த திக்ருல பாத்தீங்கன்னா அல்லாஹுக்கு மிக பிடித்த திக்ருகள்னு என்னெல்லாம் சொல்லப்படுதோ அத்தனை திக்ருகளுமே இதுக்குள்ள அடங்கும்னு சொல்லலாம். அவ்வளவு சிறப்பு மிக்க திக்ரு. இதை ஓதுறதுக்கு ஒரு நாள்ல 1 நிமிஷம் இருந்தா போதும். 1 நிமிஷத்துல நீங்க இதை ஓதி முடிச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லா அமல் செய்த நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது சஹீஹான அறிவிப்புல இருக்குது. கொஞ்சம் பெருசா இருக்கும், நான் சொல்றதை நீங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் மனப்பாடம் ஆயிரும். ஒரு 4-5 வரிகள் ஒட்டுக்கா வர்ற மாதிரி இருக்கும் இந்த திக்ரு. இதற்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்புல நீங்க ஓதுனீங்கன்னா அது சரியாக இலகுவாக அமைந்துவிடும். இப்ப அந்த திக்ரு பார்க்கலாம். சுபஹானல்லாஹி அதத மா ஹலக, இதுதான் திக்ருடைய முதல் வரி. இதனுடைய அர்த்தத்தோட பாருங்க, அப்பதான் இதுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புன்னு உங்களுக்கு புரியும். சுபஹானல்லாஹ்னா அல்லாஹு பரிசுத்தமானவன், அதத மா ஹலக அப்படின்னா அவன் படைத்த எண்ணிக்கை அளவு அப்படின்னு சொல்றோம். அல்லாஹுவிற்கு பிடித்த திக்ரு என்னன்னா சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு. ஏன்னா அல்லாஹுடைய தூய்மையை நம்ம போற்றக்கூடிய ஒரு திக்ருன்னா அதுதான் சுபஹானல்லாஹ். அந்த சுபஹானல்லாஹ்வை நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்னா
அவன் படைத்த எண்ணிக்கை அளவுக்கு நம்ம சொல்றோம். அவன் எத்தனை படைத்திருக்கான்? அல்லாஹ் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் படைத்தான், வஸ்துக்களை படைத்தான், விலங்குகளை படைத்தான், எல்லாமே படைத்தான். அப்ப அவனுடைய படைப்புகள் எத்தனை இருக்குன்னு நம்மளால எண்ண முடியுமா? எண்ணவே முடியாது. அந்த படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம சுப்ஹானல்லாஹ் 33 முறை ஓதுறதுக்கும் ஒரு தடவை இந்த சுப்ஹானல்லாஹ்வை சொல்லி அவன் படைத்த எண்ணிக்கை அளவுக்கு நான் சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை எனக்கு கொடுன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அத்தனை தடவை நம்ம சொன்னதுக்கு சமம் இந்த ஒரு வரியை நம்ம ஓதுவது. இது நீங்க வாழ்நாள் முழுவதும் சுப்ஹானல்லாஹ் ஓதுனா கூட இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஒரு வரியில அவ்வளவு நன்மை கிடைக்கும். அடுத்தது சுபஹானல்லாஹி மில் அமா ஹலக்க. இப்ப முதல்ல பார்த்தது அததமா, இப்ப மில் அமா. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இதுவும் படைத்த எண்ணிக்கை அளவுக்கு தான் நன்மை. ஆனா அதுல என்ன வரும்னா எண்ணிக்கை அளவுன்னு வரும். இது அந்த எண்ணிக்கைக்கும் அதிகமான அளவுன்னு வரும். அதிகம், ஆனா எவ்வளவு அதிகம் எவ்வளவு அதிகம்னு நம்ம சொல்லவே இல்லை. அதிகமாக நான் அல்லாஹ்வை சுபஹானல்லாஹ்னு சொல்றேன்னு அர்த்தம். ஏற்கனவே படைத்த எண்ணிக்கையே நமக்கு தெரியாது. அல்லாஹுடைய படைப்பு எண்ணிலடங்காம இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த எண்ணிக்கையை கூட விட்டு அதுக்கும் அதிகமாகவும் நான் அல்லாஹ்வை பரிசுத்தமானவன்னு சொல்றேன்னு சொல்லிட்டா கணக்கே இல்லாத நன்மைகள் நம்மளுடைய கணக்குகள்ல குவிந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் நமக்கு 24 மணி நேரம் திக்ரு செய்த நன்மை கிடைக்குது. அப்ப இந்த முதல் 2 வரிகள் பார்த்தா படைப்பினத்துடைய எண்ணிக்கையை சொல்லக்கூடிய வரிகள். அடுத்தது மறுபடியும் சுபஹானல்லாஹி அதத மாஃபில் அர்லி வஷமாயி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சுபஹானல்லான்னு சொல்றேன் எத்தனை முறை எத்தனை தடவைன்னு பார்த்தா வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவு அப்படிங்கிறோம். வானத்துல என்ன இருக்கு? மலக்குமார்கள் இருக்காங்க, அல்லாஹுடைய அர்ஷ் இருக்குது, வானத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, சந்திரன் இருக்கு, சூரியன் இருக்கு, எத்தனையோ பிளானட் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல கண்டுபிடிக்கவே முடியல விஞ்ஞானிகளால. அத்தனையும் வானத்துலதான் இருக்கு. அதனுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் சுபஹானல்லாஹ் சொல்றேன்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பூமியில இருக்கக்கூடிய எண்ணிக்கைங்கிறோம். பூமியில என்னெல்லாம் இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மனிதர்கள், விலங்குகள், செடி கொடி, மரம், மலைன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. எல்லாத்துடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் சுபஹானல்லாஹ் சொல்றேன்னு அர்த்தம். அப்ப தனித்தனியா வானம் பூமியுடைய எண்ணிக்கை அளவுக்குன்னு அர்த்தம். அடுத்தது சுபஹானல்லாஹி மில் அ மாஃபில் அர்லி வசமாயி. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அதனா எண்ணிக்கை அளவு, மில் அனா அந்த எண்ணிக்கையும் நிரம்பும் அளவு அப்படின்னு அர்த்தம். அப்ப வானத்துல என்ன இருக்கோ அதை விட நிரம்பக்கூடிய அளவு நான் அல்லாஹ்வை பரிசுத்தமானவன்னு சொல்றேன். பூமியில என்ன இருக்கோ அதை விட நிரம்பக்கூடிய அளவு அல்லாஹ்வை நான் பரிசுத்தமானவன்னு சொல்றேன்னு அர்த்தம். இந்த அளவுலாம் நம்மளால வாழ்க்கையில கூட நினைத்து பார்க்க முடியாது. அடுத்தது சுபஹானல்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவனுடைய கிதாபுகளில் இருக்கும் எண்ணிக்கை அளவு அவனுக்கு நான் சுபஹானல்லாஹ் சொல்கிறேன்னு அர்த்தம். அவனுடைய கிதாபுகள்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம சொல்றோம். அடுத்தது சுபஹானல்லாஹி மில் அ மா அஹ்ஸா கிதாபுஹு. இன்னும் அவனுடைய வேதங்கள்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் விட அதிகமாக நான் அவனை சுபஹானல்லாஹ் என்று சொல்லி போற்றுகிறேன்னு அர்த்தம். அடுத்து இறுதியாக சுபஹானல்லாஹி அதத குல்லி ஷைஇன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொன்றின் அளவும் நான் சுபஹானல்லாஹ் சொல்றேன்னு அர்த்தம். இப்ப ஒட்டுமொத்தமா சொல்லிட்டோம், எல்லாத்துடைய அளவையும் நான் சொல்றேன் அப்படின்றோம். அதே மாதிரி சுபஹானல்லாஹி மில்க அப்படின்னா நான் ஒவ்வொன்றும் எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமாக அளவுக்கு நான் சுபஹானல்லாஹ்னு சொல்றேன்னு அர்த்தம். இதுல எல்லாமே அடங்கும். வானம், பூமி, மனிதர்கள், ஜின்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடக்கி ஒவ்வொன்றின் அளவுன்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லிட்டோம். முதல்ல என்ன சொல்லியிருந்தோம்? படைத்தது வானம் பூமி, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? வேதம்னு சொன்னோமா. இப்ப தனித்தனியா சொல்லாம ஒட்டு மொத்தமா சொல்லிட்டோம். அப்ப இந்த 8 வரி தான். அதுல பாத்தீங்கன்னா 2 ஜோடி ஜோடியாக வரும். அப்ப 4 வரி தான் வச்சுக்கணும். இதே தான் நீங்க ஒரு முறை ஓதுவது ஒரு நாள் முழுவதும் திக்ரு செய்த நன்மை கிடைக்குது. இதுல நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த இடத்துல சுபஹானல்லாஹ் மட்டும் போகணும்ட்டு இல்ல, அடுத்தது சுபஹானல்லாஹ் எடுத்துட்டு ஒவ்வொரு வரியிலையுமே அல்ஹம்துலில்லாஹ் நீங்க போட்டுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்னா எல்லா புகழும் அல்லாஹ்விற்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க சுபஹானல்லாஹி அததமா ஹலக்கன்னு ஓதுன இடத்துல அல்ஹம்துலில்லாஹி அததமா ஹலக்கன்னு ஓதிக்கலாம். அது மாதிரி சுபஹானல்லாஹி அதத மாஃபில் அர்லி வஷமாஹின்னு ஓதுன இடத்துல அல்ஹம்துலில்லாஹி மாஃபில் அர்லி வஷமாஹின்னு ஓதிக்கலாம். அப்ப சுபஹானல்லாஹ் இருந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் போட்டுக்கலாம். எல்லாவற்றுக்கும் என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன், வானத்தில் உள்ள எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன், பூமியில் உள்ள எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன், அவன் வேதத்தில் உள்ள எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் வரும்போது புகழ்கிறேன்னு வரும். சுபஹானல்லாஹ் வரும்போது பரிசுத்தமானவன் வரும். அடுத்தது நம்ம அல்லாஹ் அக்பர் போட்டுக்கலாம். அந்த இடத்துல சுபஹானல்லாஹ்வை எடுத்துட்டு
அப்படின்னா என்னன்னா அல்லாஹு மிகப்பெரியன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹு அக்பர் அததமா ஹலக்க, வல்லாஹு அக்பர் மில்ஹமா ஹலக்கன்னு சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் போட்டு அந்தந்த இடத்த என்ன பண்ணிடணும், நம்ம நிரப்பி ஓதலாம். அப்ப ஒரு திக்ரை தனியாக ஓதுவதை விட இந்த திக்ருக்குள்ள நீங்க போட்டு ஓதும் போது நம்ம எண்ணிலே அடங்காத நன்மையை பெறுகிறோம். அதிகமாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பரை தான் இந்த மாதிரி ஓதுவாங்க. அது இல்லாம நீங்க வந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இந்த மாதிரி ஓதிக்கலாம். அதை தவிர மற்ற எந்த திக்ரும் இதுக்குள்ள போட்டு ஓதன மாதிரி நான் வந்து ஹதீஸ்கள்ல பார்க்க முடியல. அதனால இந்த திக்ருகளை போட்டு நீங்க ஒரு முறை ஓதிவாங்க. இதை ஓதுவதற்கு 1 நிமிஷம் போதும். இப்ப நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். சுபஹானல்லாஹி அததமா ஹலக்க, சுபஹானல்லாஹி மில்ஹமா ஹலக்க, சுபஹானல்லாஹி அதத மாஃபில் அர்லி வசமாஇ, சுபஹானல்லாஹி மில்அ மாஃபில் அர்லி வசமாஇ, சுபஹானல்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு, சுபஹானல்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு, சுபஹானல்லாஹி அதத குல்லி ஷைஇன், சுபஹானல்லாஹி மில்அ குல்லி ஷைஇன். இது சுபஹானல்லாஹ்க்கு. இதே அல்ஹம்துலில்லாஹ்னா அல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக்க, வல்ஹம்துலில்லாஹி மில்ஹமா ஹலக்க, வல்ஹம்துலில்லாஹி அதத மாஃபில் அர்லி வசமாஇ, வல்ஹம்துலில்லாஹி மில்அ மாஃபில் அர்லி வசமாஇ, வல்ஹம்துலில்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு, வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு, வல்ஹம்துலில்லாஹி அதத குல்லி ஷைஇன், வல்ஹம்துலில்லாஹி மில்அ குல்லி ஷைஇன். அடுத்தது அல்லாஹு அக்பருக்கு. அல்லாஹு அக்பர் அதத மா ஹலக்க, வல்லாஹு அக்பர் மில்அ மா ஹலக்க, வல்லாஹு அக்பர் அதத மாஃபில் அர்லி வசமாஇ, வல்லாஹு அக்பர் மில்அ மாஃபில் அர்லி வசமாஇ, வல்லாஹு அக்பர் அதத மா அஹ்ஸா கிதாபுஹு, வல்லாஹு அக்பர் மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு, வல்லாஹு அக்பர் அதத குல்லி ஷைஇன், வல்லாஹு அக்பர் மில்அ குல்லி ஷைஇன். அவ்வளவுதான். எவ்வளவு எளிமையாக இருக்கு பாருங்க. இதை ஓதற்கு 1 நிமிஷம் போதும். இதை நீங்க தினமும் வளமையாக ஓதிவாங்க. 24 மணி நேரம் திக்ரு செய்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்ல இதை விட நன்மையை நம்ம செய்து விடவே முடியாதுன்னு சொல்லலாம். தமிழ்லயும் இருக்கு, அரபியிலும் இருக்கு. நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ஓதிவாங்க.